வெல்கம் டு ஜேசி புக் பைட். இன்னைக்கு புக் பைட்டில் டெலோமியர் எஃபெக்ட் அந்த புக்கோட சம்மரி அண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெலோமியர் எஃபெக்ட்னா என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த புக்கு எதை பற்றினது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டம் லைன் தரேன். இதை நம்ம நிறைய பேர்த்த பார்த்த உடனே எப்படி இவங்க மட்டும் வயசானாலும் எங்காவே தெரியுறாங்க, வயசானாலும் இவங்களுடைய ஃபேஸோ இல்லை உடம்போ சுருக்கங்கள் காட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய யூத்ஃபுல்னஸ் இளமையை நம்ம பாராட்டுவோம். அந்த மாதிரி இந்த டெலோமேர் அப்படின்றத நம்ம மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது நம்மளுடைய இளமைக்கும் யூத்ஃபுல்னஸ்க்கும் சொல்லணும்னா நம்மளுடைய முதுமையை கொஞ்சம் தள்ளி போடலாம், போஸ்ட்பான் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின புக்கு தான் இந்த டெலோமியர் எஃபெக்ட். டெலோமியர் அப்படின்னா என்ன, அது எங்கே இருக்குது அப்படின்னா, சரி நம்ம எல்லாருமே வந்து பல செல் உயிரினம், செல்கள் வந்து உடஞ்சி உடஞ்சி பிரிஞ்சு அது பல மடங்காக பெருகி நம்ம பல செல் உயிரினமாக இருக்கோம். ஸோ பொதுவாக இந்த எல்லா செல்குள்ளாரையும் ஒரு நியூக்ளியஸ் ஒரு ஏரியா இருக்கும். அந்த நியூக்ளியஸ்குள்ளார குரோமோசோம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த குரோமோசோமோட கடைசி எண்டு பார்த்தீங்க அப்படின்னா டெலிமோர் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். இந்த டெலிமோரை ஆத்தரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஷூ லேஸ் இருக்கு இல்லையா, ஷூ லேஸோட கடைசி எண்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் கப்பு மாதிரி போட்டு மூடியிருப்பாங்க. அது எதுக்குன்னா அந்த ஷூ லேஸ் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக கடைசியாக கப்பு மாதிரி போட்டு சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. இதே மாதிரி நம்முடைய குரோமோசோமோட கடைசி எண்டு தான் வந்து இந்த டெலிமோர் அப்படின்ற ஒரு பகுதி. இந்த டெலிமோரோட மெயின்டெனன்ஸ் தான் ஷூ லேஸ். எப்படி நம்ம பிளாஸ்டிக் கப் வந்து ரொம்ப நாள் தாங்குச்சு அப்படின்னா, அது ரொம்ப நாள் வந்துச்சு அப்படின்னா ஷூலேஸ் ரொம்ப நாளைக்கு தாங்கும். அது சீக்கிரம் கலந்து போச்சுன்னா ஷூலேஸ் வந்து பிரிஞ்சு வந்துடும். அதே மாதிரி இந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய கடைசி எண்டு டெய்ல் எண்டு இருக்கு இல்லையா, இந்த டெலோமேர் எவ்வளோக்கு எவ்வளோ லென்த்தாக விச் மீன்ஸ் நீளமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம யூத்ஃபுல்லாக இருக்கலாம், இளமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த டெலோமேர் எஃபெக்டில் ஆத்தர் அட்ரஸ் பண்ணுறாங்க. இதில் முக்கியமான விஷயம், இந்த டெலோமேர் அப்படின்ற பகுதியை பாதுகாக்கிறதுக்காக டெலோமரேஸ் அப்படின்ற ஒரு நொதி என்சைம் வந்து இருக்கு. இந்த என்சைம் நம்ம ஆக்டிவேட் பண்றது மூலியமாகவும் இந்த டெலோமரோட லென்த்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். சொல்லணும்னா நம்ம செல்லு உடஞ்சி பிரியுது இல்லையா, ஒவ்வொரு டைம் டிவைட் ஆகி பிரியும் போது நம்ம டிஎன்ஏவோட காப்பி வந்து எல்லா செல்லையும் காப்பி ஆகிட்டே போகும். விச் மீன்ஸ் அதோட எண்டில் அந்த டெலோமியரும் சேர்ந்து காப்பி ஆகும். அந்த டெலோமியர் ஒவ்வொரு டைம் பிரிஞ்சு மறுபடியும் ரெண்டாக உடைஞ்சு போகும்போது டெலோமியரோட லென்த் வந்து சுருங்கிக்கிட்டே வரும். எப்போ வந்து ரொம்ப ஷார்ட் ஆகுதோ அப்போ வந்து நமக்கு வயசாகிற தன்மை அதிகமாகும். சொல்லணும்னா இந்த டெலோமியர் எண்டாயிடுச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம டெத்து நெருங்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த டெலோமியரோட லென்த்தை நீளமாக மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது நம்மளுடைய இளமையை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அதிகப்படுத்தலாம். சொல்லணும்னா முதுமையை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டே போகலாம் அப்படிங்கிறத பற்றின புக்கு தான் இந்த டெலோமியர் எஃபெக்ட். இந்த டெலோமியர் எஃபெக்ட் இந்த ஆத்தர் இருக்கார் இல்லையா, இவங்க வந்து இந்த டெலோமியரை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு நோபல் ப்ரைஸும் வாங்கியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டெலோமியர் எஃபெக்ட்டுங்கிற புக்கு வந்து இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டடியில் இந்த டெலோமியரோட லென்த்தை ஆர்டிஃபிஷியலாக விச் மீன்ஸ் நேச்சருக்கு எகென்ஸ்டாக இவங்களே ரெடியூஸ் பண்ணுறாங்க ஒரு எலிக்கு. அந்த எலியோட வயசாகிற தன்மை ரொம்ப அதிகமாக குயிக்காக நடந்திருக்குது. அதே எலிக்கு இந்த டெலோமரேஸ்ன்ற என்சைமை வச்சு இவங்க ஆர்டிஃபிஷியலாக செலுத்தி டெலோமரோட லென்த்தை பாதுகாத்துருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கும் போது இந்த வயசான எலிக்கு வந்து இந்த இளமை தன்மை இருக்குது இல்லையா, இது வந்து மீண்டும் இல்லைன்னா ரொம்ப நாளைக்கு வந்து இந்த இளமை நீடிச்சிருக்குது. சொல்லணும்னா கிரே ஹேர் எல்லாமே வந்து மறுபடியும் நார்மல் ஹேராகவும் மாறி இருக்குது. விச் மீன்ஸ் ஆர்டிஃபிஷியலாக இவங்க செலுத்தி டெஸ்ட் பண்ணதில் இந்த ரிசல்ட் கிடைச்சிருக்குது. பட் இது ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த ஆர்டிஃபிஷியலாக நம்ம அதிகப்படியாக இந்த என்சைமை செலுத்துகிறோம் டெலோமியர் லென்த் அதிகப்படுத்துறதுக்காக அப்படின்னா, இது வந்து செல் டிவிஷனை இன்னும் அதிகப்படுத்தும். நமக்கு நல்லாவே தெரியும், செல்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து டிவைட் ஆகணும். அதுக்கு மேலே தொடர்ந்து டிவைட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு, ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அது கேன்சர் செல்லாக மாறதுக்கான பாதிப்புகள் இருக்குது. அப்போது நேச்சருக்கு எகென்ஸ்டாக ஆர்டிஃபிஷியலாக இந்த மாதிரி என்சைமை அதிகமாக செலுத்தி நம்ம இளமை அடையலாங்கிறது வந்து ஒரு டேஞ்சரஸ் ஜோனாக மாறும். ஆத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து 2 பக்கமும் கூர்மையான ஒரு வால். இதை கரெக்டாக பயன்படுத்தினா நம்மளுடைய இளமையை மெயின்டைன் பண்ணலாம் ரொம்ப நாளைக்கு. அதுவே தவறாக பயன்படுத்தினா இது வந்து கேன்சருக்கு போகக்கூடிய பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லி ஆத்தர் இந்த புக்கில் அழகாக சொல்லியிருக்காங்க. சரி, இந்த டெலோமீரை எதெல்லாம் வந்து நம்ம ஷார்ட் பண்ணுது இல்லை குயிக்காக வந்து ரெடியூஸ் பண்ண வைக்குது அப்படின்னா, அதில் ஃபஸ்ட்டு அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வார்த்தையை கேட்டாவே நம்மள பல பேர்த்துக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்துடும். பட் ஸ்டில் ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டராக இந்த டெலிபோரை அஃபெக்ட் பண்ணுது. ஒரு ஸ்டடியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குழந்தைங்க அடிக்கடி இல்லை டெய்லியும் நோய்வாய்ப்படுற குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ கேன்சர் ஒரு குழந்தைக்கு இருக்குன்னா அவங்க அப்பாவோ அம்மாவோ அந்த குழந்தைய பார்த்து தினமும் ஃபீல் பண்ணி ரொம்ப நொந்து ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க, வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய அம்மாக்கள் மட்டும் எடுத்து அவங்களோட டெலிமுறை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த டெலமரோட லென்த் எவ்வளோ கம்மியாக இருக்குமோ அது வந்து இப்போவே வந்து அவங்களுக்கு அந்த லென்த் தான் இருக்குது. விச் மீன்ஸ் அவங்களுடைய ஏஜிங் தன்மை பயாலஜிக்கலாக அதிகமாகிட்டே இருக்கு. நம்ம 40 வயசுனா பார்க்கும்போது 50 வயசுக்கான பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளே வந்துடுது. காரணம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு
இந்த டெலோமியரோட எஃபெக்ட் வந்து மீன்ஸ் டெலோமியரோட லென்த்தை வந்து கம்மி பண்ணியிருக்கு. டெலோமியர் லென்த் கம்மியாகுதுன்னா, வயசாகுற தன்மை குயிக்கா போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸ நம்ம ஹேண்டில் பண்றதுங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். அதுல ஒரு ஆப்டிமிஸ்டிக் இல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட அந்த ஸ்ட்ரெஸ்ஸ அணுகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ நம்ப லைஃப்லயே ஆகட்டும், இல்ல ஒர்க் பிளேஸ்லயே ஆகட்டும், ஸ்ட்ரெஸ்ஸா பார்க்காம, அத வந்து ஒரு சேலஞ்சிங்காவோ, நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாவோ பார்க்கறது. விச் மீன்ஸ் பாசிட்டிவ் மைண்ட் செட், குரோத் மைண்ட் செட்டா அப்ரோச் பண்றது, நமக்கான ஸ்ட்ரெஸ்ஸ வந்து கம்மி பண்ணும்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகணும் அப்படின்னா, நம்ம உடம்புல மாற்றங்கள் வரும். இதய துடிப்புகள், கை, கால் நடுக்கங்கள்லாம் இது எல்லாமே வரும். நம்ம அதையுமே பாசிட்டிவா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படின்னா, இந்த மாதிரி மாற்றங்கள் எனக்குள்ள வருது இல்லையா? ஸ்ட்ரெஸ் ஆகும்போது, இந்த மாற்றங்கள் எல்லாம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்காக கவுண்டர் பேலன்ஸ் பண்றதுக்காக உருவாகுதுன்னு சொல்லி, அதனால பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நமக்கு நாமே ஒரு பாசிட்டிவான தாட்ஸ உருவாக்கிக்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸோட லெவல வந்து விச் மீன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸோட எஃபெக்ட்ட வந்து கம்மி பண்ணும். அப்போ ஸ்ட்ரெஸ் இஸ் நாட் அ கில்லர். அந்த ஸ்ட்ரெஸ்ஸ எப்படி நம்ம டீல் பண்றோங்கிறது தான் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் கில்லராவும் மாறுவது, இல்ல ஃப்ரெண்டா இருக்கிறதுங்கிறது, அத எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயமா இந்த புக்ல ஸ்ட்ரெஸ்ஸ பத்தி ஆத்தர் சொல்றார். இன்னொரு விஷயம், நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னா, நம்மளோட தாட்ஸ் அந்த வேலையே இருக்குது அப்படின்னா, நம்ம அந்த வேலைய வந்து ஒழுங்கா செய்யணும். விச் மீன்ஸ் வேற எதுவுமே யோசிக்காம, நம்ம ஒரு வேலையில மட்டுமே இன்வால்வ்டா இருந்தோம்னா, நமக்கான ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும். விச் மீன்ஸ் இதுதான் வந்து ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த நில ஒரு பிரசன்ட்ல இருக்கக்கூடிய மொமெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த மொமெண்ட் வந்து நமக்கான ஸ்ட்ரெஸ்ஸ வந்து ரெடியூஸ் பண்ணி குடுக்கும். அப்போ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ எப்படி பண்ணலாம்னா, ஸ்ட்ரெஸ்ஸ வந்து ஒண்ணு பாசிட்டிவா அணுகணும். இன்னொன்னு ஸ்ட்ரெஸ்ஸ நம்ம மெடிடேஷன் மூலியமா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் மெடிடேஷன் இல்ல மைண்ட்ஃபுல்லா ஒரு விஷயத்த இந்த ஃப்ளோன்னு சொன்னேன் இல்லையா? இந்த விஷயத்த நம்ம பண்றது மூலியமா மைண்ட ஒரு பர்ட்டிகுலர் ஒர்க்ல இருக்கிறதுனால டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம இருக்கும். மத்த விஷயங்கள யோசிக்காம இருக்கிற அளவுக்கு நம்ம என்கேஜ்டா இருக்கிறோம் அப்படின்னா, நமக்கான ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து கம்மியாகும். விச் மீன்ஸ் ஹாப்பினஸ் மூட் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லி இந்த புக்ல ஆத்தர் சொல்றார். அடுத்து ஃபுட். ஸோ எந்த மாரி ஃபுட் எல்லாம் டெலோமியரோட லென்த்த அதிகப்படுத்தும், இல்ல ஷார்ட் பண்ணும், இல்ல டேமேஜ் பண்ணும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் சோடா. ஸோ நெறைய பேத்துக்கு வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த சோடா கொஞ்சம் குடிக்கிறதுங்கிறது ஒரு பழக்கமா இருக்கும். ஸோ இந்த மாரி சோடா அடிக்கடி குடிக்கிறது அப்படிங்கிறது, இந்த டெலோமியரோட லென்த்த டைரக்ட்டா அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருள். அதே மாரி இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு, பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இந்த பாக்கெட்ல அடைச்சு, டின்னுல அடைச்சு நெறைய விஷயங்கள்லாம் நம்போ கடையில விப்பாங்க. இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் அதிகமா எடுத்துக்கிறது, இந்த டெலோமியரோட லென்த்த வந்து அஃபெக்ட் பண்ணும். சோடா அதிகமா ரெகுலரா குடிக்கிறாங்க இல்லையா? இவங்களுக்கு 4.6 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டெலோமியரோட லென்த்து இப்ப பிரசன்ட்லயே இருக்கும். விச் மீன்ஸ் ஏஜிங் வந்து ஒரு 4.6 இயர்ஸ் அதிகமாயிரும் பயாலஜிக்கலா அப்படின்னு சொல்லி இந்த புக்ல சொல்றாங்க. சரி, பெஸ்ட் ஃபுட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெஸ்ட் ஃபுட்டும் நெறைய இருக்கு. அதுல சில முக்கியமான விஷயங்கள் வந்து இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைஞ்ச உணவுகள். நீங்க ஃபிஷ்ல அது நெறைய இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது போக இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் எங்க இருக்குதுன்னு சொல்லி, எந்தெந்த ஃபுட்லாம் இருக்குன்னு சொல்லி நீங்களும் Googleல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா, எல்லா பொருளும் எல்லா வீட்டு பக்கத்துலயுமே ரெகுலரா கிடைக்குமான்னா கிடைக்காது. ஸோ எந்த மாரி உணவுப் பொருட்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குதுங்கிறத நம்ம இடத்துக்கு இருக்கிற மாரி பொருட்கள நம்ம சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். அப்போ நீங்க Google சர்ச் பண்ணி இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைந்த உணவுப் பொருட்கள் எது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. 2வது முக்கியமான விஷயம் ஆன்டி ஆக்ஸிடென்ட் நிறைந்த பொருட்கள். 2வது ஆன்டி ஆக்ஸிடென்ட். ஆன்டி ஆக்ஸிடென்ட் நிறைந்த உணவுப் பொருட்கள் இந்த டெலிபாருக்கு சப்போர்ட் பண்ணும். செல்ல வந்து டேமேஜ் ஆகாம பாதுகாக்கும். ஏன்னா செல்லுக்குள்ள தான் அந்த டெலோமியர் இருக்கு. ஸோ டெலோமியர் டேமேஜ் ஆகுதுன்னா, செல் டேமேஜ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஆன்டி ஆக்ஸிடென்ட் வந்து இந்த செல் டேமேஜ வந்து தடுக்கும். விச் மீன்ஸ் டெலோமியருக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றதுனால. ஸோ நீங்க ஸ்ட்ராபெர்ரி, ப்ளூபெர்ரி, இந்த பாதாம் இல்ல மத்த என்னென்ன பொருள்கள்லாம் இந்த ஆன்டி ஆக்ஸிடென்ட் நிறைஞ்சிருக்குதுங்கிறத சர்ச் பண்ணி, நம்ம வீட்டு பக்கத்துல கிடைக்கக்கூடிய பொருட்கள நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறது இந்த டெலோமியருக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். முக்கியமா ஏன்னா எப்படி சொல்லலாம் இந்த செல் பாதுகாப்புல அப்படின்னா, இந்த ஆன்டி ஆக்ஸிடென்ட் நிறைஞ்ச உணவுப் பொருட்கள் அப்படின்றது, இப்ப நம்ம உடம்ப வந்து ஒரு இரும்பு ராடு மாரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ராட துருப்பிடிக்கும். துருப்பிடிக்கிறதுங்கிறது நத்திங் பட் உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் டேமேஜ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அது துருப்பிடிக்காம மேல வார்னிஷோ, பெயிண்ட்லாம் அடிக்கிறோம் இல்லையா? இதுதான் இந்த ஆன்டி ஆக்ஸிடென்ட் செய்ய போகுது. அப்ப இந்த ஆன்டி ஆக்ஸிடென்ட் நிறைஞ்ச உணவுப் பொருட்கள் செல் டேமேஜ தடுக்குது. விச் மீன்ஸ் டெலிமரோட லென்த்த வந்து அஃபெக்ட் பண்ணாம பாதுகாக்கிறதுனால, இந்த ஆன்டி ஆக்ஸிடென்ட் நிறைந்த உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது ஆலிவ் ஆயில், ஃபைபர் நிறைஞ்ச உணவுப் பொருட்கள், ஆ பாலிஃபினால் நிறைஞ்ச உணவுப் பொருட்கள். இந்த மாதிரியான உணவுப் பொருட்களும் நம்மளுடைய டெலோமியருக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். சுகர் வந்து எடுத்துக்காம இருக்கிறது. விச் மீன்ஸ் சுகர் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியா நம்ம எடுத்துக்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம நல்லாவும் இருக்கலாம். விச் மீன்ஸ் சுகர் அதிகமா இருக்குதுன்னா, நம்ம பிளட்ல குளுக்கோஸ் லெவல் அதிகமாகுதுன்னு அர்த்தம். இது டெலிமோரோட எஃபெக்ட் வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணும். விச் மீன்ஸ் லென்த்த வந்து ஷார்ட் பண்ணும் அப்படின்றதுனால, இந்த மாரி ஃபுட்டெல்லாம் எடுக்காம இருக்கிறதும், பிளஸ் இந்த மாரி உணவுப் பொருட்கள எடுத்துக்கிறதும் நம்மளுடைய இளமைய இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீட்டிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஃபுட்ல ஆத்தர் அந்த புக்ல அட்ரஸ் பண்றாங்க. அடுத்தது எக்சர்சைஸ். ஸோ எக்சர்சைஸ் தான் இந்த டெலோமியர பாதுகாக்கிறதுல ஒரு டானிக் மாரி. நம்ம உடம்பு சரியில்லனா எப்படி டானிக் குடிச்சு உடம்ப ஸ்ட்ரென்த் பண்றோமோ,
அந்த மாதிரி இந்த டெலோமேருக்கு ஒரு டானிக்கே எக்ஸசைஸ் தான். ஸோ எக்ஸசைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மேரத்தான்லாம் ஓடுறாங்கன்னா, ரொம்ப கிலோமீட்டர் ஓடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஹெவியாவும், ரொம்ப தூரமாவும், ரொம்ப நேரமும் எடுத்து பண்ண வேண்டாம். அதே மாரி பண்ணாமலும் இருக்க வேண்டாம். விச் மீன்ஸ் 2க்கும் பேலன்ஸ்டா ஒரு மாடரேட் எக்ஸர்சைஸ் பண்ணாவே, நமக்கான டெலோமியரோட லென்த்த வந்து பாதுகாக்கலாம். விச் மீன்ஸ் நீங்க ஓவரா எக்ஸர்சைஸ் பண்றதே, அது டேமேஜ் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸும் இருக்கு. அப்போ மாடரேட் எக்ஸர்சைஸ், மிதமான எக்ஸர்சைஸ் வந்து உடம்புக்கும், அந்த டெலோமியருக்கும் போதுமானதுன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க மேரத்தான்லாம் ஓடுறத விட, ஜாகிங் போறது ஒரு 1/2 அன் ஹவர், இல்ல ஸ்விம்மிங் பண்றது, இல்ல ரன்னிங் போறது, இல்ல பிரிஸ்கா வாக் பண்றது, லைட்டான வெயிட் போட்டு எக்ஸர்சைஸ் பண்றது, இந்த அரோபிக் எக்ஸர்சைஸ் விச் மீன்ஸ் டான்ஸ் ஆடிட்டு கை கால்லாம் ஆட்டுறது, விச் மீன்ஸ் ஹோல் பாடியும் ஒர்க் ஆகுற மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் ஒரு 1/2 அன் ஹவர் டு 40 மினிட்ஸ் வீக்லி 5 டேஸ் பண்ணா, மிதமா பண்ணாவே நமக்கான டெலிமோர் எஃபெக்ட் வந்து விச் மீன்ஸ் டெலிமோரோட லென்த்தை வந்து பாதுகாக்க முடியும். விச் மீன்ஸ் சுருக்கிறத வந்து கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கூடவே யோகா பண்றது இன்னும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஏன்னா யோகா அப்படின்றது பார்த்தோம்னா, வெறும் உடம்புக்கு மட்டும் கிடையாது, மைண்டுக்கும் சேர்ந்தது. அப்போ மைண்டு, பாடி இந்த 2 கனெக்ஷனும் யோகால இருக்கிறதுனால, யோகா ஒரு ஆடட் அட்வான்டேஜ். நம்ம எக்ஸர்சைஸ் பண்றது கூட சேர்த்து யோகாவும் பண்றோம் அப்படின்னா, நமக்கான பெனிஃபிட் இன்னும் அதிகமா கிடைக்கும். அப்போ தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஓவரா எக்ஸர்சைஸ் பண்றது. விச் மீன்ஸ் அதிகமா எக்ஸர்சைஸ் பண்ணாம இருக்கிறது பெட்டர். மிதமா பண்ணணும். 2வது விஷயம், ஒரே இடத்துல உட்காந்து இருக்கிறது. நம்ம ஒரே இடத்துல 10 மணி நேரம் உட்காந்து ஒர்க் பண்ற ஆட்களுக்கு, இந்த டெலோமியர் வந்து 1.8 டைம்ஸ் வந்து ரெட்யூஸ் ஆயிருமாம். அதாவது ஒரே இடத்துல உட்காந்துருந்தோம்னா, இந்த பிரச்சனைக்கு வரும். அப்ப என்ன பண்ணணும்னா, அ ஓவர் சிட்டிங், ஓவர் எக்ஸர்சைஸ். நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துக்கிறோம், பிளஸ் எந்த எக்ஸர்சைஸுமே பண்ணல அப்படிங்கிறது, விச் இஸ் ஈக்குவல் டூ சிகரெட் குடிக்கிறதுக்கு சமமான ஒரு விஷயம். அப்போ ஒரே மாரி ஒரு இடத்துல உட்காந்து இல்லாம, எந்திரிச்சு நடக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம 1/2 அன் ஹவர் ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம்னா, அட்லீஸ்ட் மினிமம் லெவல் எந்திரிச்சு நம்ம டெஸ்க்க சுத்திட்டு வந்து அதே இடத்துல உட்காந்தா கூட, ஒரு மினிமம் லெவல் ஆஃப் எக்ஸர்சைஸ். இன்னும் பெட்டரா வேணும் அப்படின்னா, 1/2 அன் ஹவருக்கு ஒருக்க ஃபோன்ல அலாரம் வச்சுட்டு, ரிங் ஆனோனே எந்திரிச்சு உங்க லேப்லயோ, ஒர்க் பிளேஸ்லயோ ஜஸ்ட் ஒரு வாக் போயிட்டு 1 மினிட் வாக் போயிட்டு வந்து மறுபடியும் உட்காந்துக்கிறது 50% இந்த டேமேஜ வந்து தடுக்குதுன்னு சொல்லி இந்த புக்ல அட்ரஸ் பண்றாங்க. அடுத்தது ஸ்லீப். நல்ல தூக்கம். குவாலிட்டி ஸ்லீப் வந்து ரொம்ப முக்கியம். இந்த டெலிமோர பாதுகாக்கிறதுல. இது நல்ல தூக்கம் டெலிமோர் பாதுகாக்கிறது மட்டும் கிடையாது. நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய கழிவுகளையும் இது சுத்தப்படுத்தும். இப்போ மைண்டும் கிளீன் ஆகும். பாடியும் நல்ல எனர்ஜியா இருக்கும். நல்ல தூக்கம் அப்படின்றது சும்மா 8 மணி நேரம் படுத்துக்கிட்டு இந்த பக்கம் போடணும், அந்த பக்கம் போடணும், தூக்கம் வராம எதையோ யோசிச்சுக்கிட்டு படுத்துறது கிடையாது. படுத்தோம்னா நிம்மதியா தூங்கிட்டு காலைல எந்திரிக்கிற மாதிரியான தூக்கம் தான் உண்மையான ஒரு நல்ல தூக்கம். அந்த தூக்கத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அப்படி பண்ணும்போது இந்த டெலிமோரோட லென்த் வந்து பாதுகாக்கப்படுகிறது. ஸோ ஒரு நாளைக்கு 7 டூ 8 மணி நேரம் தூக்கம் கம்பல்சரி இருக்கணும். நல்ல தூக்கம் இருக்கணும். அதே மாரி தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ரூம் வந்து டார்க்கா இருந்துச்சு அப்படின்னா, மெலட்டோனின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் சுரக்கும். அந்த இது நல்ல தூக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணும். 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி, இல்ல 1 ஹவருக்கு முன்னாடி இந்த தூங்குறதுக்கு முன்னாடி செல்ஃபோன் பார்க்குறது, அந்த ப்ளூ லைட் நம்ம கண்ண அஃபெக்ட் பண்றது இல்லாம இருக்கிறது இன்னும் ஆடட் அட்வான்டேஜ். அடுத்த முக்கியமான விஷயம், நம்ம டெய்லியும் ஒரே மாதிரியான டைம் தூங்குறது இன்னும் ப்ளஸ்ஸா இருக்கும். 9:00 படுக்கணும்னா 5 மணிக்கு எந்திரிக்கிற ஸ்கெடியூலையே எப்பவுமே ஃபாலோ பண்ணா இன்னும் பெட்டரா மாத்தி மாத்தி தூங்காம. இன்னொரு முக்கியமான விஷயம், தூங்குறதுக்கு முன்னாடி ரிலாக்சேஷன் மெடிடேஷன் பண்றது பெஸ்ட்டா இருக்கும். நான் வாழ்க வளமுதல்ல பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாந்தி தவம்னு சொல்லி தூங்குறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிக் குடுப்பாங்க. அது நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் மினிமம் பண்ணாவே போதும். நான் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்கேன். மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், மெடிடேஷனுக்கு அப்புறம் எப்படி இருந்தோம்னு சொல்லி. மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி தூக்கம் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் இது இன்னும் கொஞ்சம் நல்ல டீப் ஸ்லீப் நமக்கு குடுக்கறதுக்கான ஒரு சின்ன சின்ன மெடிடேஷன் இதை தான் பண்ணணும்னு நான் சொல்லல. பட் இது மாரி ரிலாக்சேஷன் மெடிடேஷன் என்ன உங்களுக்கு தெரியுமோ, அதையும் நீங்க பிராக்டிஸ் பண்றது ஒரு நல்ல தூக்கத்துக்கு ஆக்கும். அப்ப நல்ல தூக்கத்துக்கு வழிவகுக்குதுன்னா, தட் அ சேவ்ஸ் அவர் டெலோமர்ஸ். அப்ப டெலோமர் சேவ் ஆகுதுன்னா, செல் டேமேஜ் குறையும். விச் மீன்ஸ் நம்மளோட யூத்ஃபுல்னஸ் இன்னும் நீட்டிக்கப்படலாம். அடுத்தது ரிலேஷன்ஷிப். நம்ம எங்க இருக்கோம், நம்மள சுத்தி என்ன, யாரெல்லாம் இருக்காங்கங்கிறத பொறுத்தும், நம்மளுடைய ஹெல்த் வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மள சுத்தி இருக்கிறவங்க பூரா நமக்கு போட்டியாளர், இல்ல நமக்கு வேண்டாதவனா உட்கார்ந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் மூஞ்ச பார்க்கும்போது நமக்கு டென்ஷன் ஆகும். நம்மள பார்த்தா அவனுக்கு டென்ஷன் ஆகும்னு ஒரு கசமுசான லைஃபாவே இருக்கும். பட் அது போக நமக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்போ, நல்ல ஃபேமிலியோ, இல்ல நல்ல கொலீக்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற என்வைரன்மென்ட்டா இருந்தோம்னா, நம்ம ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணுவோம். விச் மீன்ஸ் ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்காது. ஸ்ட்ரெஸ் லெவல் இல்லைனாவே ஆட்டோமேட்டிக்கா நமக்கான இந்த கார்ட்டிசால் லெவல் அப்படிம்பாங்க. அது கம்மியா இருக்கும். கார்ட்டிசால் கம்மியா இருக்குதுன்னா, நம்ம டெலிமோர் வந்து அஃபெக்ட் பண்ணாது. என்ன சொல்லணும்னா, நம்ப முன்னாடியே பேசியிருப்போம். தனிமைக்கும், தனித்திருத்தலுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. தனிமை அப்படின்றது, நம்ப எத்தன பேர் சுத்தி இருந்தாலும் யாரு கூடயுமே ஒரு அட்டாச்மெண்ட்டா இல்லாம, தனியா எங்கேயோ யோசிச்சுக்கிட்டு, எதையோ திங்க் பண்ணிக்கிட்டு, இல்ல எமோஷனலா அட்டாச்மெண்ட் இல்லாம இருப்போம் இல்லையா? அத வந்து லோன்லினெஸ் அப்படிம்போம். அந்த லோன்லினெஸ்ங்கிறது 14% நம்பளுடைய டெலோமரோட லென்த்த
ரெடியூஸ் பண்ணியிருக்கு. விச் மீன்ஸ் தனிமையில இருக்கிறவங்களுக்கும், இந்த மாரி சோசியலா கனெக்டடா இருக்கிறவங்களுக்கும், இந்த மாரி டிஃபரன்ஸ் டெலிமரோட லெங்த் வந்து மாறுபட்டிருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டடி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ஃபேமிலியில நம்ம ஹஸ்பண்ட், ஒய்ஃப் ஆகட்டும், இல்ல குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, டெய்லி ஹக் பண்றது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டிப்பிடிச்சு விளையாண்டுக்கிறது, இந்த மாதிரியான பாண்டிங் நெறைய இருந்துச்சுன்னா, ஆக்ஸிடோசின்னு சொல்லி இன்னொரு கெமிக்கல், ஹாப்பி கெமிக்கல் ஒண்ணு சுரக்கும். அப்போ இந்த மாதிரியான பாண்டிங் ஆக்டிவிட்டீஸ் நம்ம வீட்ல ரெகுலரா பண்றதும் நமக்கான ப்ளஸ்ஸா இருக்கும். அப்போ ஓவராலா என்ன அப்படின்னா, டெலிமோரோட லென்த் அதிகமா இருக்குது, இல்ல நீண்ட நாளைக்கு பாதிக்கப்படாம இருக்குதுன்னா, நம்மளுடைய ஏஜிங் ப்ராசஸ் வயசாகக்கூடிய தன்மை வந்து குறையும். விச் மீன்ஸ் ரொம்ப நாளைக்கு இளமையா வாழலாம். அதுக்கு முக்கியமான ஃபேக்டர் ஸ்ட்ரெஸ்ஸ எப்படி நம்ம மெயின்டெயின் பண்றோம் அப்படிங்கிறது. 2வது எந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். 3வது மிதமான எக்ஸர்சைஸ். 4வது இந்த மாதிரி சோசியலா கனெக்டடா பாண்டிங்கா இருக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு போக தேவையில்லாத அந்த ஸ்மோக்கிங்கு, ஆல்கஹால் கன்டென்ட் இதெல்லாம் அளவுக்கு அதிகமாவோ, இல்ல எடுத்துக்காம இருக்கிறதுமே இன்னும் பெட்டரான ஒரு ரிசல்ட்ட குடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த புக்லேருந்து நான் கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்கள். தேங்க் யூ.